எல்லாருக்கும் வணக்கம். அது நம்ம தமிழ் பண்பாடு. ராஜேஷ் ஒரு நடிகர் என்பதை விட ஒரு நல்ல மனிதர், அறிவாளி. நானும் தம்பி ராஜேஷும் ஒரே ஊருக்காரங்க. நம்மளை பொறுத்தவரை இந்தியன், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, தமிழன், தஞ்சை மாவட்டம், பட்டுக்கோட்டை. எனக்கும் பட்டுக்கோட்டை தான், தம்பி ராஜேஷுக்கும் பட்டுக்கோட்டை தான். அணைக்காடு, பட்டுக்கோட்டை பக்கத்தில். நான் ஆட்டுச்சாலை. நாங்கள்லாம் ஒரே ஊருக்காரங்க. எங்கே பார்த்தாலும் அவ்வளவு அன்பாக பழகி, அறிவாற்றல் உள்ளவர், நல்லா படித்தவர், வாத்தியாராக இருந்தவர். அதனால் நடிப்பை பற்றியும் தெரியும், பூரா படிப்பை பற்றியும் தெரியும் அவருக்கு. நல்ல மனிதர், எங்கள் ஊருக்காரர். அதாவது பட்டுக்கோட்டை அப்படின்னு சொன்னால் பட்டுக்கோட்டை அழகிரி, அதுக்கப்புறம் ஆர் வெங்கட்ராமன் முன்னாள் ஜனாதிபதி, நாவலர் நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடலாசிரியர். அதுக்கப்புறம் 73 பட்டுக்கோட்டை பெருமை சேர்க்கும் அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 79 அந்த பட்டுக்கோட்டையின் பெருமையை அணைக்காட்டில் இருந்த ராஜேஷ் பெற்றார். தமிழகம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் தெரிந்தவர். தமிழகம் மட்டுமில்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், எல்லா மாநிலங்களுக்கும் அவர் பரிச்சயப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். இவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை ஆண்டுகள் எழுதி வச்சிருக்காரு. அதை யாரும் மாற்ற முடியாது. வாழ்கின்ற காலத்தில் எப்படி வாழ்ந்தார் என்பதுதான் முக்கியம். ராஜேஷ் அவர்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு. அது வர்றதுக்காக தான் இங்கே 2 நாளாக வெயிட் பண்ணி நாளைக்கு அவருடைய இறுதிச் சடங்கை நடத்த இருக்கிறாங்க. அவருடைய பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. என்னன்னா, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, எனக்கு கல்யாணம் நடக்கிறது பார்க்கறதுக்குன்னாங்க. பரவாயில்ல, நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் தமிழக மக்களும் இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ராஜேஷ் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.